Greetings to all. This is Priyanka from Valluvar Vasagar Vattam. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம TRB PG TRB எக்ஸாம்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து syllabus நியூ syllabus வந்து பாத்தீங்கன்னா little bit slight change பண்ணி modification பண்ணி நமக்கு வந்து syllabus வந்து வெளியிட்டிருக்காங்க. Government of Tamil Nadu வந்து Government of Tamil Nadu Gazette வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து syllabus வந்து நமக்கு full and full வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மேஜர்ஸ்க்குமே வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், தெலுங்கு, மலையாளம், உருது, அரபிக் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து இன்றைக்கி வந்து சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதில் வந்து லிட்டில் பட் ஸ்லைட் சேஞ்ச் தான் உண்டாயிருக்கு. ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படியே இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் இங்கிலீஷ், சிலபஸ், யூனிட் 1. ஸோ நம்ம டிஆர்பியில் பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் லிட்ரேச்சர், யூனிட் 1ல் மாடர்ன் லிட்ரேச்சர், யூனிட் 2 மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்ற மாடர்ன் லிட்ரேச்சர் தலைப்பில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிட் 1 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 14,400 to 1,600 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்லாம் அப்படியே தான் இருக்குது. பட் மாடர்ன் லிட்ரேச்சர் எடுத்து இங்கிலீஷ் லிட்ரேச்சராக வந்து மாற்றிட்டாங்க. பட் இயர்லாம் அதே இயர் தான். ஸோ பொயட்ரி ஜெஃப்ரி சார்ஜர் எழுதின ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இருக்குது. ஆனால் ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் வந்து அதில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், த புக் ஆஃப் த டச்சஸ் சாப்டர் ஒன்லி. ஸோ புக் ஆஃப் த டச்சஸோட சாப்டர் மட்டும்தான் இதில் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சிலபஸில். எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின ப்ரொத்தாலமியன் எபிதாலமியன். ஸோ ப்ரொத்தாலமியன் எபிதாலமியன் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ அதுவும் அப்படியே தான் இருக்குது. ஸோ தாமஸ் வியாட் எழுதின ரிமெம்பரன்ஸ். ஸோ ரிமெம்பரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசான ஒரு டாபிக். ஸோ பழைய டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து கிடையாது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். அப்புறம் ப்ரோஸ், பேக்கன் எஸ்ஸேஸோட ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் ஆம்பிஷன். இதெல்லாமே அப்படியே தான் இருக்குது. பழைய சிலபஸ்லேயும் அப்படியே தான் இருக்குது, புதுசுலேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபிலிப் சிட்னி எழுதின அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி, த பைபிள், த புக் ஆஃப் ஜாப். இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்லேயும் இருக்குது, நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட் திட். ட்ராமாவில் கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ அதுவும் ஆல்ரெடி இருக்குது. தாமஸ் கிட், த ஸ்பானிஷ் ட்ராஜடி, பென் ஜான்சன், எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் 1. ஸோ யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் வியாட் எழுதின ரிமெம்பரன்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. மற்றபடி நமக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2. ஸோ யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ யூனிட் 2ல் பாருங்கள், பொயட்ரி. ஸோ பொயட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் மில்டன். ஸோ பாரடைஸ் லாஸ்ட் புக் 9. ஸோ அப்படியே தான் இருக்குது. ஸோ பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆனால் இதில் என்ன சேஞ்சுனா நம்ம டீட்டெயில் ஸ்டடி, நான் டீட்டெயில் ஸ்டடின்னு நம்ம போன சிலபஸ் பழைய சிலபஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஸ்டடி, நான் டீட்டெயில் ஸ்டடி அப்படின்ற எந்த ஒரு தலைப்புமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்படலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆண்ட்ரூ மார்வலோட டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ அது கவலைப்பட தேவையில்லை. ஜான் டன்னோட கேனனைசேஷன், அலெக்சாண்டர் போப்போட த ரேப் ஆஃப் த லாக், ஜான் ட்ரைடன், ஆக்சலான் அண்ட் அச்சிடோப்பல், தாமஸ் கிரே, எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கான். ஆனால் இதில் என்ன ஸ்லைட் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்கன்னா தாமஸ் கிரேயோட எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட் வந்து அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக படித்தாகணும். அதுவும் ஜான் ட்ரைடன் எழுதின ஆப்சலான் அண்ட் அச்சிடோப்பல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த யூனிட்டில் புதுசாக இருக்கும். ஸோ படித்து தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்.
ஸோ சாமுவேல் ஜான்சன் எழுதின லைஃப் ஆஃப் மில்டன். ஸோ அதுவும் புதுசு, ஓல்டு சிலபஸ்லேயும் இருக்குது, நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. ஜானத்தன் ஷிஃப்ட் கலீவர்ஸ் ட்ராவல். ஸோ ஜானத்தன் ஷிஃப்டோட கலீவர்ஸ் ட்ராவல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜான் மன்யன் த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரெஸ், டேனியல் டெஃபோ எழுதின ராபின்சன் க்ரூசே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ராமா, ஜான் ரைடன் ஆல் ஃபார் லவ், ரிச்சர்ட் பி ஷெரிடன் தி ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், வில்லியம் கான்க்ரூ த வே ஆஃப் த வேர்ல்ட், ஒலிவர் கோல்ட்ஸ்மித் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்க்வேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4மே வந்து ஓல்டு சிலபஸ்லேயும் இருக்குது, நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதை அப்படியே நீங்கள் படிக்கலாம். யூனிட் 3 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1798 to 1850. ஸோ பொய்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதுகிற இம்மோராலிட்டி, டிண்டன் அபே த ப்ரெல்யூட் புக் 1. ஸோ இது வந்து நமக்கு ஓல்டு சிலபஸ்லேயும் இருக்குது, நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. அப்புறம் சாமுவேல் கால்ட்ரிட்ஜோட ஆட் டு டிஜெக்ஷன், குப்லா கான், ஜான் கீட்ஸோட ஓட் டு அ நைட்டிங்கேல், பிபி ஷெல்லியோட ஓசிமாண்டியஸ் அடோனைஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு சிலபஸ்லேயும் இருக்குது, நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ வரி பண்ணிக்க தேவையில்லை. ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன், சார்ல்ஸ் லாம்போட எஸ்ஸே ஆஃப் எலியா, கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், த சவுத் சீ ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ், வில்லியம் ஹாஸ்லெட்டோட மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ், ஜேன் ஆஸ்டினோட சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, எமிலி ப்ரௌனோட விதரிங் ஹைட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸில் இருக்குது. பட் ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஜேன் ஆஸ்டினோட சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி மட்டும் நமக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக படிக்கணும். லிரிக்கல் ட்ராமா, ஸோ பிபி ஷெல்லியோட ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட். ஸோ ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டு நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக படிக்கணும். ஸோ யூனிட் 3. யூனிட் 4 லிட்ரேச்சர் ஃப்ரம் 1851 டு த ப்ரெசன்ட் டே. ஸோ பொயட்ரி வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ அர்னால்டோட டவர் பீச் தி ஸ்காலர் ஜிப்சி, ராபர்ட் ப்ரௌனிங் ஆண்ட்ரியோ டெல்ஸ் ஹார்ட்டோ, ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசனோட யுலிசிஸ், டபிள்யூபி ஈட்ஸோட பைசாண்டியம், டிஎஸ் எலியட் த வேஸ்ட்லேண்ட், ஜிஎம் ஹாப்கின்ஸ் காட்ஸ் கிராண்டியர், டபிள்யூஹெச் ஆர்டன் த அன்னோன் சிட்டிசன், டெட் ஹக்கின்ஸ் த தாட் ஃபாக்ஸ். ஸோ ஆக்சுவலி இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டபிள்யூஹெச் ஆர்டனோட த அன்னோன் சிட்டிசன் வந்து நமக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன், ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் கேரலோட ஆன் ஹீரோயிஸ் ஹீரோ ஒர்க்ஷிப் அண்ட் ஹீரோயிக் இன் ஹிஸ்டரி லெக்சர் 3 ஷேக்ஸ்பியர், மேத்யூ அர்னால்ட் த ஸ்டடி ஆஃப் பொய்ட்ரி, ஜார்ஜ் ஆர்வெல் யூ அண்ட் த ஆட்டம் பாம், சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஹார்ட் டைம்ஸ், ஜார்ஜ் எலியட்டோட த மில் ஆன் த ஃப்ளாஸ், தாமஸ் ஹார்டியோட மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ், வர்ஜீனியா உல்ஃபோட மிஸ்ஸஸ் டாலோவே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதுலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் ட்ராமா, ட்ராமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஆஸ்பானோட லாக் பேக் இன் ஆங்கர், பெர்டால்ட் பெட்ரக்கோட மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன், ஜேஎம் சிங்கோட ரைடர்ஸ் டு த சி, கேரல் சர்ச்சோட டாப் கேர்ள்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸில் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. பட் ஒரே ஒரு இது மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, கேரல் சர்ச்சிலோட டாப் கேர்ள்ஸ். ஸோ டாப் கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் இங்கிலீஷ்லேயுமே இந்த டாபிக் இருக்குது. ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க ஸோ இதுக்கு வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் யூனிட் 5, நம்ம ஓல்டு சிலபஸில் பார்த்திங்கன்னா யூனிட் 5ல் வந்து ஷேக்ஸ்பியர் பற்றி கொடுத்துருந்தாங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பிளேஸ் அண்ட் சானட்ஸ் பை ஷேக்ஸ்பியர். ஸோ பிளேஸ் அண்ட் சானட்ஸ் பை ஷேக்ஸ்பியர். ஸோ சானட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓல்டு சிலபஸில் வந்து கொடுக்கப்படவே இல்லை. பட் நியூ சிலபஸில் வந்து சானட்ஸ், ஷேக்ஸ்பியரோட சானட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ராமா, ஒத்தெல்லோ, கிங் லியர், த டெம்பெஸ்ட், மெஷர் ஃபார் மெஷர். ஸோ இதெல்லாம் அப்படியே ஓல்டில் இருக்குது. பட் என்ன மாறுபட்டிருக்கு அப்படின்னா ஒத்தெல்லோ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நியூ சிலபஸில் ஒத்தெல்லோ கொடுத்துருக்காங்க. பட் ஓல்டில் வந்து ஒத்தெல்லோ கொடுக்கல. அதே மாதிரி கிங் லியர் வந்து பார்த்திங்கன்னா
ஓல்டில் கொடுக்கப்படலை, நியூவில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. சானட் 18, 29, 65, 104, 106, 116, 129, 130 சானட்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக தரவு பண்ணி படிக்கணும். இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், பேலட்ஸ். ஸோ பேலட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டஃப்பான ஒரு டாபிக். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா பேலட்ஸ் வந்து அவ்வளோ தடுமாறுனாங்க, எப்படா படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டமாக இருந்தாங்க. பட் ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, நமக்கு பேலட்ஸ் வந்து நியூ சிலபஸில் வந்து ஆட் பண்ணலை. ஸோ எல்லாமே பேலட்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான விஷயம். ஸோ பேலட்ஸ் வந்து நீங்கள் படிக்கவே தேவையில்லை. ஸோ யூனிட் 6 American Literature, Poetry, Walt Whitman-ஓட Out of a Cradle Endlessly Rocking, Annie Bradstreet-ஓட Prologue, R.W. Emerson-ஓட Brahma, Robert Frost-ஓட Bridges Mending Wall, Paul Laurence Dunbar-ஓட The Sparrow, Maya Angelou-ஓட I Know Why the Caged Bird Sings, E.F. Cummings-ஓட The Cambridge Ladies, Charlotte Perkin Gilman-ஓட The Anti-Sapphics. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸில் இருக்குது. பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக படிக்கணும். ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன், H.T. Thoreau, Where I Lived and What I Lived For, R.W. Emerson or the American Scholar, William Faulkner, Nobel Prize Acceptance Speech, Toni Morrison or Beloved, ஜம்பால் லஹரியோட த நேம்சேக். ஸோ இது உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓல்டு சிலபஸில் இல்லை, புது சிலபஸில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ், ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். அது கண்டிப்பாக நம்ம படிக்கலாம். ட்ராமா, ஆர்தர் மில்லரோட த டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், எங்னோ ஓநீலோட எம்பரர் ஜோன்ஸ், டெனசி வில்லியம்ஸோட ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் படிக்கணும். Next unit 7 Indian writing in English, poetry. Rabindranath Tagore Geetanjali எழுதியிருக்காங்க. நசீம் எக்ஸகில் Goodbye Party to Miss Pushpa, டோரடோத்தோட ஆர் கெசாரினா ட்ரீ, கமலா தாஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், சுஜாதா பாட் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படித்தாகணும். இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சுஜாதா பாட்டோட டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது புதுசாக உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அது படித்து தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ குட்பை பார்ட்டி டு த மிஸ் புஷ்பா. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு UGTRB இங்கிலீஷில் கேட்கப்பட்ட டாபிக். ஸோ UGTRBயில் கேட்கப்பட்ட டாபிக் குட்பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன், ஜவஹர்லால் நேருவோட அண்ட் ஆட்டோபயோகிராஃபி, டாக்டர் B.R. அம்பேத்கர், ஆம்பிஷன் ஆஃப் காஸ்ட், மல்ராஜ் ஆனந்தோட கூலி, கமலா மார்க்கெண்டேயோட ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், அருந்ததி ராய் த குட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். ஸோ இதெல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய விஷயங்கள் இது இல்லவே இல்லை. என்னென்ன கூலி மட்டும்தான் பழைய விஷயங்கள்னு நினைக்கிறேன். ஸோ கூலியும் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் மட்டும்தான் பழைய டாபிக். இது எல்லாமே புது டாபிக் தான். அதுவும் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி பழைய டாபிக். ட்ராமா, கிரீஷ் கர்னாடோட ஹயவதனா. ஸோ ஹயவதனா வந்து பார்த்தீங்கன்னா UGTRB இங்கிலீஷில் கேட்கப்பட்ட ஒரு டாபிக். ஸோ இதுலேருந்தே தெரியுது நமக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே பாதி UGTRB இங்கிலீஷ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. விஜய் டெண்டுல்கரோட சைலன்ஸ் த கோர்டன் செஷன். ஸோ இதுவும் UGTRBயில் கேட்கப்பட்ட டாபிக் தான். மஹஸ்வேதா தேவி, ருதாலி, மகேஷ் தத்தானி, டான்ஸ் லைக் அ மேன். இது எல்லாமே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் UGTRBலேருந்து கேட்கப்பட்ட டாபிக்ஸ் தான். நெக்ஸ்ட் காமன் வித் லிட்ரேச்சர் பாருங்கள். பொயட்ரி, காத் வால்கர் அ சாங் ஆஃப் ஹோப், பஞ்சர் பட்டார்சனோட வால்க்சிங் மதில்டா, ஓலே ஸ்விங்காவோட த டெலிஃபோன் கான்வர்சேஷன், E.J. Pratt த டையிங் ஈகிள், ஜுடித் ரைட்டோட அண்ட் குலாலா, அபியோசாங் நிக்கோலோட த மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா, A.D. ஹோப்போட ஆஸ்திரேலியா. ஸோ உங்களுக்கு வந்து த டையிங் இங்கிலீஷ், த டெலிஃபோன் கான்வர்சேஷன், த மீனிங் ஆஸ்திரேலியா, இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு ஓல்டு சிலபஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது சிலபஸ்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்.
தாமஸ் கிங்கோட காட்ஜிலா வெர்சஸ் போஸ்ட் கொலோனியல், சியோனா அச்சிமோட திங்ஸ் ஃபால் அப்பார்ட், ஆலன் பேட்டனோட க்ரை த பிலவ்டு கண்ட்ரி, பேட்ரிக் ஒயிட்டோட ஒர்க்கர்ஸ். ஸோ ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட டாபிக். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி படிக்கணும். யூனிட் 8. ஸோ யூனிட் 8ஓட லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாகவும் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓல்டு சிலபஸில் வந்து 11 டாபிக்ஸ் வந்து கேட்கப்பட்டது. பட் நியூ சிலபஸில் அதே 11 டாபிக்ஸ் தான், பட் கொஞ்சம் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see what is that. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அரிஸ்டாட்டிலோட பொய்டிக்ஸ், செகண்ட் ட்ரைடன் எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொய்சி, தேர்டு கால்ரிட்ஜ் பயோகிராஃபியா லிட்ரரியா, and fourth one T.S. Eliot metaphysical poets, fifth one I.A. Richards 4 kinds of meaning, sixth one William Edson the 7 types of ambiguity, seventh one Northrop Fryer the archetypes of literature, eighth one Clem Brock's irony as a principle of structure, ninth one Alan Date tension in poetry, 10th Elaine Showalter towards feminist poetics, 11th one Simon D. Bediver the second sex. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொயட்டிக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொய்ஸியும் அப்படியே தான் இருக்குது, பயோகிராஃபி லிட்டரேரியாவும் அப்படியே தான் இருக்குது. பட் லெட்டர்ஸ் வந்து ஓல்டு சிலபஸில் இருக்குது, பட் நியூ சிலபஸில் இல்லை. மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரியும் அப்படியே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 4 ஆஃப் மீனிங்ஸ் அப்படியே இருக்குது. தி 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. த ஆர்கி டைப் ஆஃப் லிட்ரேச்சர் த ஆர்கி டைப் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படியே இருக்குது. ஐரானி ஆஸ் அ பிரின்சிபல், ஸோ ஐரானி ஆஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அப்படியே இருக்குது. டென்ஷன் அண்ட் போய்ட்ரி அப்படியே தான் இருக்குது. டுவர்ட்ஸ் அ ஃபெமினிஸ்ட் ஆஃப் பொய்டிக்ஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 11th டாபிக் த செகண்ட் செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டு சிலபஸில் இல்லை, பட் நியூ சிலபஸில் வந்து அந்த டாபிக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது படித்தாகணும். ஸோ யூனிட் 9 லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பெடகாகி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து டாபிக் வைஸாக இதில் கொடுத்துருந்தாங்க, அண்ட் அதோட ரெஃபரன்ஸ் புக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்றது பார்க்கலாம். ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் க்ரோத். ஸோ இந்தோனேஷியா, European family and the place of English language, old, middle and modern English. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தரவு பண்ணி படித்தா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம படிக்க முடியும். growth of vocabulary from various foreign languages, change in meaning, influence of the Bible, Shakespeare, Milton and Dr. Johnson, characteristics of modern English, spelling reform and the English lexicon. ஸோ இது ஆக்சுவலி இதெல்லாமே யூஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட டாபிக்ஸ். பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, புதுசாகவே வந்து இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓல்டு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தது, பட் இதில் வந்து அப்படி இல்லவே இல்லை. ஸோ அப்படியே வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ யூரோப்பியன் ஃபேமிலி பற்றி இதில் படிக்கணும், பட் அதிலலாம் யூரோப்பியன் ஃபேமிலி பற்றி படிக்கவே தேவையில்லை. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபுல்லாக தரவு பண்ணி படிக்கிற மாதிரி தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கணும். இதுதான் வந்து லாங்குவேஜ் பற்றி இதில் கேட்கப்பட்ட டாபிக்ஸ் நம்ம நியூ சிலபஸில். லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி படிக்கணும், வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், செமான்டிக்ஸ், டயலெக்ட் அண்ட் ஐடியலெக்ட், கிராமர், ட்ரெடிஷ்னல், டிரான்ஸ்ஃபர்மேஷனல், ஜெனரேட்டிவ் கிராமர் அண்ட் டீப் ஸ்ட்ரக்சர், அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஆக்சுவலி இது எல்லாமே யூஜிடிஆர்பி கேட்கப்பட்ட டாபிக்ஸ். ஸோ இது நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். பட் ஓல்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜி பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது, பட் நியூவில் வந்து நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படித்தாகணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் ELT. ஸோ ELT வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎட்டில் படிச்சிருப்போம். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரி ஆஃப் ELT, செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன், டிசைனிங் சிலபஸ், மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன், லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் இவாலுவேஷன். ஸோ இந்த 5 டாபிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா போன ஓல்டு சிலபஸில் இருக்கா அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ புதுசாக தான் வந்து இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்வியஸ்லி யூ வாண்ட் டு ரீட் இட். ஸோ யூனிட் 10. ஸோ யூனிட் 10 வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில். பட் நம்மளுக்கு யூனிட் 10 வந்து வேறு மாதிரி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு இதில் கேட்டாங்க. பட் நியூவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் சிலபஸ் அப்படின்ற டாபிக் கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், phrases, synonyms, antonyms, prefix and suffix, tense, voice,
parts of speech, homophones, articles and determiners, identifying sentence pattern, compound words, figures of speech, identifying and correcting errors, British and American English. Actually is full of grammar things. ஸோ கிராமர் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆப்வியஸ்லி அஸ் அ டீச்சர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் தெரிஞ்சு வச்சுக்கணுக்காகவே நமக்கு யூனிட் 10ல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ண சிலபஸ். ஸோ இது மட்டும் படித்தாவே உங்களுக்கு போதும். டிஆர்பியில் இந்த யூனிட் 1லேருந்து யூனிட் 10 மட்டும் படித்தா போகும். அண்ட் இன்க்ளூடிங் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அது தவிர்த்து ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், சைக்காலஜி இதெல்லாம் படித்தாவே நம்ம கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் மெட்டீரியல், டெஸ்ட் பேட்சஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ நியூ சிலபஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 2 நாள் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக கிளாஸஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் 8056713273. அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எந்த டீட்டெயில் வேணாலுமே கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் 2 நாள் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் மீட்டில் தான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவேன். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரூ த போஸ்ட் அண்ட் கிளாஸ் வந்து கூகுள் மீட்டில் நடக்கும். டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு விட்ட நியூ சிலபஸ். ஸோ இதை நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக வந்து மாற்றம் உண்டாகும். ஓல்டு சிலபஸ் வந்து இனிமேல் வந்து படிக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை. பட் ஓல்டு சிலபஸ்லேருந்து நமக்கு 80% வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கான். மீதி 20% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஜிடிஆர்பிலேருந்து தான் நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ யூஜிடிஆர்பிலேருந்து அப்படியே மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ யூஜிடிஆர்பி படித்தவங்க இப்போ பிஜிடிஆர்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இப்போலேருந்தே நம்ம புக்கு மெட்டீரியல்ஸோ இல்லை செல்ஃபாக படிக்கிறவங்க இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக இது ப்ரிஃபேர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ.